ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் லேர்ன் ஈஸி. இன்னைக்கு நான் பார்க்க போறோம் பார்ட் 4. ஐ மீன் ப்ராப்ளம் நம்பர் 4 பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் நம்பர் 3 வந்து நான் ஆல்மோஸ்ட் எடுத்திருப்பேன். இது பார்த்துட்டு இது 4க்கு வாங்க. அதுக்கு முந்தின பார்ட் 2 வரைக்கும் உள்ள வீடியோஸையும் பாருங்க. அப்போ உங்களுக்கு கனெக்டிவிட்டியாக அண்டர்ஸ்டாண்டாக புரியும். என்ன ப்ராப்ளம்னா, ஒரு லாங் டேர்ம் இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு குறுக்க நிற்குது அப்படின்னு சொல்லுங்க. எது குறுக்கேன்னா ஏம். ஓகே, நம்ம வந்து ஒரு ஏமை வந்து ஒரு மெயினாக வச்சுக்கிட்டு செயல்படுறோம். சில நேரம் அது வந்து பல மாதம் ரொம்ப கஷ்டமாக உழைச்சிருக்கோம். ஆனால் அதோட ஏம் அடைஞ்ச உடனே அதை பண்ணோம், அதை செய்யறத ஸ்டாப் பண்ணுறோம். நான் தேர்டாக சொன்னேன்ல, நம்மளோட ஒரு ஹாப்பினஸ் வந்தோடனே இதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறது. அந்த மாதிரி இந்த இலக்கு வந்து அப்புறம் அவாய்ட் பண்ணிட்டு போகிறது. நம்ம ஹாப்பினஸ் அவாய்ட் பண்ணுறது தேர்ட் சாப்டர் வரும். ஆனால் நீங்கள் ஏம் அவாய்ட் பண்ணுறதும் ஃபோர்த் சாப்டரில் கூட ஒன் ஆஃப் த கான்செப்ட். ஓகே, என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு போட்டி அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்ற மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். இப்போ அந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன சொன்னேன்னா, இப்போ அவங்க வந்து ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், நமக்கு ஒரு போட்டி இருக்கும். அந்த போட்டிகள் அவங்க ஜெயிச்சானா அவங்களுக்கு ஒரு இது இருக்கும், ப்ரைஸ் கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷன் வரும். ஓ, இந்த மாதிரி தமிழ் ஜாயின் பண்ண நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் கூட நம்ம கிடைக்கும், ஒரு ஹோப் மோட்டிவேஷன் கிடைக்குமா அவங்களால என்ன பண்ண முடியும், இம்ப்ரூவ் ஆக முடியும். ஆனால் சில பேருக்கு வந்து சரி வாங்கிட்டோம், நமக்கு ஏதோ இல்லை யாராவது கம்பல் பண்ணி வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, நீ இதெல்லாம் பண்ணுவ, நீ பண்ணு அப்படின்னு சொல்லி நீ தான் பண்ணுவேன். ஆனால் அதாவது நீ வாங்குத அது நமக்கு என்ன இருக்கும், ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி இருக்காது. என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்மளோட ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நமக்கு எக்ஸாம் பாஸ் ஆகணும், செமஸ்டரில் எல்லாம் A+, ஏ ஓ வாங்கணும், A+, ஏ அந்த வாங்கணும்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் வாங்க முடியும். வேலைக்கு போனாலும் சரி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். ஆப் ரவுண்ட் ஆகணும், இன்டர்வியூ, ஹெச்ஆர் ரவுண்டு, கோடிங் ரவுண்ட் இருந்தாலும் சரி ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஒரு மோட்டிவேஷன் தான் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அப்போ அதுக்கு என்ன தேவை, ஹார்ட் ஒர்க்கும் தேவை, ஸ்மார்ட் ஒர்க்கும் தேவை. எங்கெங்கே இந்த ரெண்டு இங்கே யூஸ் பண்ணணும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணிட்டு பெட்டர். அப்போது நம்ம ஹார்ட் ஒர்க்கையும் நம்மளோட ஏமையும் ஒன்றாக்கினா நம்மளுடைய எல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸியாக முன்னேற முடியும். இங்கேருந்து நம்ம வந்து செகண்ட் லெவலுக்கு போதும் பாசிபிலிட்டி ஈஸி ஆகிடும். அதான் நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகலாம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதானே எப்படியாவது நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி போயிட்டே இருப்போம். நமக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் கடன் உடனே அவங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். இது வந்து கொஞ்சம் உண்மைதான். பிகாஸ் சில பேர் வந்து ஓகே பிடிச்சிட்டோம் விட்டுறலாம் அப்படிச்சு விட்டே இருப்பாங்க. அதனால என்ன பண்ணணும்னா, நம்ம ஜெயிச்சாலோ நம்ம நம்ம கான்ட்ரிபியூஷனாக பண்ணிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏமை வந்து அவாய்ட் பண்ணாமல் ஃபோக்கஸ் பண்ணிட்டே போகணும். இதுதான் இதில் வந்து சொல்கிறாங்க. முக்கியமாக நமக்கு இதில் வந்து லாஜிக்கல் திங்கிங் வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் டெசிஷன் மேக்கிங் அண்ட் ஹோப் அண்ட் கான்ஃபிடன்ஸ். இந்த 4 நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட் லைஃப்பில். அதுக்கு தான் நம்மளால் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி இண்டிவிஜுவலாக நம்ம இதெல்லாம் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே போல் உங்கள் ப்ராஜெக்ட் குரூப்பை பண்ணால் கூட இந்த கான்ட்ரிபியூஷன் நான் பண்ணேன் அந்த மாதிரி ஒரு ஐடியா கான்ட்ரிபியூஷன் பண்ணேன். ஏன்னா நீங்கள் சும்மா உங்கள் டீமில் இருந்து ஒன்று சும்மா அந்த கான்ட்ரிபியூஷன் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்களும் அதாவது உங்கள் டீமுக்காக ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அது கான்ட்ரிபியூஷனை கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எந்த விஷயம் பண்ணாலும் நீங்கள் வந்து ஜெயிச்சாலும் அந்த ஏமுக்கு அவாய்ட் பண்ணாமல் பண்ணிகிட்டே போங்க. இதுதான் வந்து ஃபோர்த் சாப்டரில் சொல்கிறாங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் ப்ராப்ளம்ஸ் சொன்னது டிஃபரன்ஸ் சொல்லிப்பேன் நினைக்கிறேன். ஹாப்பினஸ் அவாய்ட் பண்ணுறது வந்து தேர்ட் சாப்டர் ப்ராப்ளம், அண்ட் ஃபோர்த் ப்ராப்ளமில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளோட ஏம் அவாய்ட் பண்ணுறது. இதுதான் வந்து இன்னும் சொன்ன டிஃப்ரென்சஸ்ஸு. இன்னும் வந்து நமக்கு 2 டாபிக் தான் இருக்கும். டேப்லெட் வேணால் ஒன்று லாஸ்ட் டாபிக். இந்த ரெண்டோட சாப்டர் 1 முடிஞ்சு சாப்டர் 2க்குள்ளே போயிடலாம். ஸோ உங்கள் வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நியூ வேர்ட்ஸ் இருந்தாலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டைம் லிங்கில் போட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ்னால் கூட பரவாயில்ல, நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நானே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சில இருக்கிறது. சிலது வந்து ஈஸியாக நான் புரியுற மாதிரி இருக்கும். மைல் ஸ்டோன்னா மைல் கல் அப்படி சாரி, அதாவது மயில் கல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம்.
அப்போ மைல் ஸ்டோன்ஸ்னு அப்போ அந்த மாதிரி ஓப்பனாக தெரியும், டேரெக்டாக தெரியும், புரியுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும். அதனால நான் சொல்கிறேன், நீங்கள் தமிழில் வாங்கினாலும் சரி, இங்கிலீஷில் வாங்கினாலும் சரி. தமிழில் வாங்குறவங்க இங்கிலீஷில் அவங்க நியூ வேர்ட்ஸை இங்கிலீஷில் நோட் பண்ணுங்க, இந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணி மேலே எடுத்துக்கோங்க. நீங்கள் இங்கே இங்கிலீஷ் வாங்குனீங்கன்னா அதே மாதிரி இங்கிலீஷ் இங்கிலீஷ் கூட அண்டர்லைன் பண்ணிவிட்டு அந்த தமிழ் வேர்டை மேலே எழுதுங்க. அதில் தனியாக சைடில் இங்கே இடம் இருந்தால் எழுதிக்கோங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வேர்ட்ஸ், உங்களுக்கும் தெரிஞ்சது யூஸ்ஃபுல்லாகும். தேங்க்யூ.